இன்று எனக்கு பேசுவதற்கு 1 மணி நேரம் ஒதுக்கி தருவேன் என்று முடிஞ்ச அறிவிப்பா. இல்ல இன்னும் கொஞ்சம் இருக்குது. அவருக்கு மட்டும் 1 நேரம் கொடுப்பேன். இல்ல நாங்க எல்லாருக்கும் நேரத்தை கட்டுப்படுத்தலையா? கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஆகணும். இன்று எனக்கு பேசுவதற்கு 1 மணி நேரம் ஒதுக்கி தருவேன் என்று எந்த உறுதியும் சொல்லலையா? 1 மணி நேரத்துக்குள்ள 4 பேர் இருக்கும். எனது மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களுக்கும் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். முடிஞ்ச அறிவிப்பா. இல்ல இன்னும் கொஞ்சம் இருக்குது. அவருக்கு மட்டும் 1 நேரம் கொடுப்பேன். இல்ல நாங்க எல்லாருக்கும் நேரத்தை கட்டுப்படுத்தலையா? கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஆகணும். அது டிஆர்பி ராஜா பழைய என் பேர்ல போட்டுட்டு எல்லாருடைய கோபம் என் பேர்ல சொல்லவே இல்லை. தொழில் முனைவோர் பயிற்சி திட்டம், இந்த தொழில் முனைவோர் மேம்பாட்டு மற்றும் புத்தாக்க பயிற்சி நிறுவனத்தின் மூலமாக இந்தியாவிலேயே முதலாக பள்ளிகளிலேயே மாணவர்களுக்கு தொழில் முனைவு மற்றும் புத்தாக்க சிந்தனை உருவாக்க வேண்டும் என்று நம்முடைய மாண்புமிகு முதல்வர்கள் தொடங்கி வைக்கப்பட்ட பள்ளி புத்தாக்க மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் இதுவரை 4483 பள்ளிகளில் உள்ள 12,45,000 மாணவ மாணவர்களுக்கும் கல்லூரியில் பயிலும் 6,40,000 மாணவ மாணவிகளுக்கு தொழில் முனைவு மற்றும் புத்தாக்க பயிற்சி அளிக்கப்பட்டிருக்கிறது. மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் புதிய கண்டுபிடிப்புகளை ஊக்கப்படுத்த புத்தாக்க பற்றுச்சீட்டத்தின் கீழ் கடந்த 3 வருஷத்துல 326 புதிய கண்டுபிடிப்பாளர்களுக்கு ரூபாய் 8,44,00,000 நிதி வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். 100 கோடியில கடன் உத்தரவாத திட்டத்தை அறிவிச்சார் தலைவர் நம்முடைய முதல்வர். இந்தியாவிலே முதலாக நம்முடைய முதல்வர் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்ட தமிழ்நாடு கடன் உத்தரவாத திட்டம் இதுவரை 38,270 தொழில் முனைவோர்களின் 5,715 கோடி வங்கி கடனுக்கு நம்முடைய மாநில அரசுடைய கடன் உத்தரவாதமாக 563 கோடி 12 லட்சம் ரூபாய் வழங்கியிருக்கு. நம்முடைய அரசு வழங்கியிருக்கிறது. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, தமிழ்நாடு வர்த்தக வரவுகள் மற்றும் தள்ளுபடி தளம் தமிழ்நாடு ட்ரஸ்ட் இது ஒரு அற்புதமான திட்டம். இப்ப பெரிய நிறுவனங்கள் இருக்குது, சின்ன நிறுவனங்கள் கொடுக்கிற அந்த பொருளை வாங்கிட்டு 6 மாசம் 1 வருஷம் பணம் தராம இழுத்தடிப்பாங்க இல்லையா? அப்பேற்பட்ட நிறுவனங்கள்ல அவங்க அந்த செக் கொடுக்குறாங்கல்ல 6 மாசம் 1 வருஷம், அதை எடுத்து பேங்க்ல காமிச்சாலுமே பணம் கொடுக்கலாம். அது மாதிரி ஒரு திட்டத்தை கடந்த ஆண்டு அறிவிச்சு 1491 MSME நிறுவனங்களுக்கு இதுவரை 2139 கோடி ரூபாய் மதிப்பில் வங்கி கடன் வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.